ஒரு நாள் உங்க பாட்டி பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு சாப்பாடு எடுத்துட்டு போனாங்க. போனவங்க திரும்பி வரல. அது மட்டும் இல்ல, ஆஸ்பத்திரியில இருந்து ஓடி போன உங்க அக்கா ரயில்ல விழுந்து செத்து போயிட்டாங்கன்னு தகவல் கிடைச்சது. அட துர்கா, வந்துட்டியா? இதோ உனக்காக லாயரை பாக்குறதுக்கு பணத்தோட கிளம்பிட்டு இருக்கேன். என்ன நம்பிக்கை இல்லையா? எனக்கு தெரியும் நீ எப்பவும் நம்ப மாட்டேன்னு. உன் மேல நான் எவ்வளவு அன்பு வச்சிருக்கேன்னு உனக்கு தெரியல. எல்லாரும் மனைவி தான் இறந்து போயிட்டாலே, மறுபடியும் கல்யாணம் செஞ்சுக்கன்னாங்க. துர்கா விடுதலை ஆகட்டும், அவ அபிப்பிராயத்தையும் கேட்டுக்கிட்டு, அதான் உன் அக்கா எனக்கு எவ்வளவு கெட்ட பேர் உண்டாக்கணும்னு உனக்கு தெரியாது. நம்ம குடும்ப மானத்தையே கெடுத்துட்டா. திருட்டுத்தனம் செஞ்சு போலீஸ் பிடிச்சிட்டு போய் ஜெயில போட்டு. என் அக்கா திருடினா உன் வீட்டு முன்னால அந்த காஸ்ட்லி கார் எங்க இருந்து வந்துச்சு? எங்க அக்கா திருடினா நீ மாடி மேல மாடி வச்சு எப்படிடா கட்டுவேன்? அநியாயமா செத்து போன என் அக்கா ஆத்மாவுக்கு சாந்தி கிடைக்கணும்னா உன் வயித்தை கிழிச்சு உயிருக்கு போராடுற உன்னை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் என் அக்கா நிரபராதின்னு மரண வாக்குமூலம் கொடுக்க வச்சிரு. கனகராஜ் ஆஸ்களோட ஆரம்பம். இந்த சம்பவம் எப்ப நடந்துச்சு? 3 மணி நேரத்துக்கு முன்னால சார். சாரி மிஸ்டர் கனகராஜ், ஐ அம் வெரி சாரி. உங்களுக்கு யார் மேல சந்தேகம் இருக்கா? அது வந்து விலகு சார். இவர் எதையோ பார்த்தாராம். சொல்லுங்க. வணக்கம் சார். என்ன பார்த்த? டாட் சோப்பு விடுற படம் பார்த்துட்டு வந்தேன் சார். அப்ப ஃபேக்டரியில இருந்து ஒரு பயங்கரமான சத்தம் கேட்டது சார். வணக்கம் சார். என்ன கிட்டக்கு போய் பார்த்தேன் சார். ஃபேக்டரி பத்திக்கிட்டே இருந்துச்சு. அப்ப 4 பேர் வெளியில வந்து உழுதடிச்சு ஓடினாங்க சார். நான் அவங்களை பிடிக்கலாத அவங்க பின்னாடியே ஓடினேன் சார். அவங்க எனக்கு கிடைக்கல. அப்படியே கிடைச்சிருந்தாலும் அவங்களை பிடிச்சிருக்க மாட்டேன் சார். ஏன்னா அவங்க கையில கத்தி இருந்தது. ஆனா ஒட்டு மட்டும் நிச்சயமா சொல்லுவேன் சார், அந்த 4 பேரு சோப்பு சட்டை போட்டிருந்தாங்க. சார், இது என்னமோ முந்தி நாம சொன்ன கதை மாதிரி இருக்கு. கரெக்டா சொல்லு. சத்தம் டாம்னு கேட்டுச்சா டப்னு கேட்டுச்சா? டாபரி கட்டிச்சு சார். கேட்டில? டாம்னு சத்தம் கேட்டா சிவப்பு சட்டக்காரங்க உடைச்சதா அர்த்தம். டப்புன்னு சத்தம் கேட்டா இயற்கையா இடிஞ்சதா அர்த்தம். டாமோ டப்போ. இப்போ ஐயாவுக்கு நஷ்டஈடு யார் கொடுப்பாங்க? இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரங்க. ஃபேக்டரி இன்சூர் பண்ணிருக்கீங்கல்ல, அப்ளை பண்ணுங்க. கம் ஆன் சாமி, உடனே இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுங்க. ஐயா கோச்சிக்காம இருந்தா ஒரு சின்ன விஷயம் சொல்றேனுங்க. ஏன் ஒருவேளை பிரீமியம் கட்டலையா என்ன? எப்படி கண்டுபிடிச்சீங்க ஐயா? பிரீமியம் கட்டலையா? இவரை கொண்டா உங்களுக்கு என்ன வரப்போகுது? இன்னொரு ஆபத்துல மாட்டிக்குவீங்க. உங்களுக்கு எதுக்கு? நாளை காலையில இன்சூரன்ஸ் ஆபீஸ் போய் லஞ்சத்தை அவன் மூஞ்சி மேல வீசிட்டு பின் தேதி போட்டு பிரீமியத்தை வாங்கிடுவோம். வேலை உங்களது, மூளை என்னது. லேப்ஸான இன்சூரன்ஸ்க்கு பணம் கொடுத்தா ஏன் உத்தியோகம் போயிடும். ஏதோ ஒரு அமௌண்ட் கொடுப்பாருங்க. சரி, எவ்வளவு கொடுப்பீங்க? ஒரு 25,000. சீச்சி. ஆஃப்டர் ஆல் புயல் காத்துல விழுந்ததுக்கு 60,000 கொடுத்தாங்க. இது கோடிக்கணக்கான கிளைம். கேவலம் 25,000. எவ்வளவு கொடுத்தா செய்வ? 5 லட்சம் கொடுங்க. சரி, தர்றேன். முன்தேதி போட்டு செக் கொடுங்க. கொடுத்தா எப்படி மேனேஜ் பண்ணுவ? எங்க மேனேஜர் 2 நாளா ஊர்ல இல்ல. இன்னைக்கு தான் வந்தாரு. எந்த நிமிஷமும் இங்க வரலாம். உங்க ஃபேக்டரி எரிஞ்சு போன விஷயம் ஊருக்கெல்லாம் தெரியுங்கிறதுனால வந்ததும் முதல்ல அந்த ஃபைலை தான் கேட்பாரு. இப்ப நீங்க குடுக்குற செக்க அந்த ஃபைலுக்குள்ளார வச்சு அவர் முன்னால வைக்கிறேன். செக் அடியா? சீக்கிரம் எடுங்களேன். ஐயா செக் புக் இல்லையா? வீட்டுல மறந்து வச்சிட்டேன் போல இருக்கு. உன்னை கட்டிக்கிட்டு நான் அழுகுறேன். புத்தி இருக்கா?
பஸ்டர் கொடுக்காம உள்ள வரலாமா? முக்கியமான விஷயம் பேசிக்கிட்டு இருக்கும்போது உள்ள வரிய. கெட் அவுட். மேனேஜர் 10:30 மணிக்கு வரதா சொல்ல சொன்னார் சார். வந்தா வரட்டும். 10:30க்கா? ஐயா டைம் இல்ல. அவர் வர்றதுக்குள்ள எல்லாம் ரெடியா இருக்கணும். கம் ஆன், தேர் இஸ் நோ டைம். கெட் அ செக் புக் குயிக். சக்கரத்தை காணாம. கழட்டிக்கிட்டு போன கழுத காரை ஓட்டிட்டு போயிருக்கலாம்ல. சக்கரம் இல்லாம கார் எப்படி போகும்? சீ வாய் மூடு, டாக்ஸி கூப்பிடு. ஏய் டாக்ஸி, டாக்ஸி ஆட்டோ டாக்ஸி டாக்ஸி நில்லு. சார் டாக்ஸி டாக்ஸி ஏய், டாக்ஸி, நில்லு. டைம் என்னாச்சு? 10. ஐயா 10 ஓடியாங்க. சார் 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 வணக்கம் சார். இந்த கன்றாவி அசோக் எங்க இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா சார்? வீடு பத்திக்கிட்டு எரியும் போது சுருட்டு பத்திக்கு நெருப்பு கட்டணும். போயா. இதனால சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு 7 ரூபாய் லாஸ் சார். நம்ம நாடு சார், நம்ம மக்கள் ஏய், சார், சார். என்னடா நீ? ஐயோ. ஃபேக்டரி அங்க எரியும் போது இங்க புகை வருது என்ன? யாகசாலையா? ஐயோ செக் புக்ஸ். என்ன கன்றாவி செய்தியோ? ஹலோ. என்ன பிரதரு, தொண்டை அப்படியே அடைச்சு போயிடுச்சு. நெருப்புல சாம்பலான செக் புக்ஸ பார்த்தா ரொம்ப ஷாக் ஆயிட வேண்டாம். இன்னும் நிறைய கேட்கணும், பார்க்கணும், வெடிச்சு போகணும், இடிஞ்சு போகணும். ஏய்! ஏய்! ஏய் துர்கா! துர்கா! ஏய்! வெடிச்சு போகணும்னு சொன்னியாடி, உன்னை வெடிக்க வைக்கிறேன். இடிஞ்சு போகணும்னு சொன்னியாடி, உன் குடும்பத்தை இடிச்சு தள்ளுறேன். தன்னை கொலை செய்ய முயற்சி பண்றாங்கன்னு துர்கா கிட்ட இருந்து எனக்கு போன் வந்துச்சு. யூ ஆர் புக்ட். ஏய், என்ன இது? இத லாக்அப் ரூம் வாங்க. லாவ டீக்கா வச்சிருக்கிறதுனால இத லாட்டின்னாங்க. மணிப்பாஸ் அடிக்கிறதுல இருந்து மர்டர் செய்யறவன் வரைக்கும் இத பார்த்தா உள்ளத உள்ளபடியே சொல்லுவாங்க. சொல்ல மாட்டேன். சொல்லுவ. உன் கிரேட் கிராண்ட் ஃபாதர் கூட சொல்லுவான். லாட்டியா கொக்கா? துர்காவை நீ கொலை பண்ண போனேன்னு இந்த ஸ்டேட்மெண்ட்ல கையெழுத்து போடு. லாட்டியால் அடிச்சு என்கிட்ட கையெழுத்து வாங்கலாம்னு பாக்குறியா நீ? ஒன்னு அடிச்சு என் கௌரவத்தை நான் ஏன் கெடுத்துக்கணும்? பாலு. எஸ் சார். கனகராஜ் இந்த ஸ்டேட்மெண்ட்ல கையெழுத்து போடுற வரைக்கும் அவங்க அப்பனே வந்து தடுத்தாலும் நீ கொடுத்துக்கிட்டே இருக்கணும் பாலு. சார். அட, இந்த வித்தியில எக்ஸ்பர்ட் ஆச்சையா நீ? அப்ப கிருஷ்ணவேணி கிட்ட கையெழுத்து வேணும்னு லாட்டியால் அடிச்சது நீதானையா? ஆமா சார். அந்த அடியை ஞாபகம் வச்சுக்க, அந்த டைமை ஞாபகம் வச்சுக்க, அந்த மூட ஞாபகம் வச்சுக்க. எலும்பே உடைஞ்சாலும் புத்தூருக்கு அனுப்பும் கவர்மெண்ட் செலவுல கையெழுத்து மட்டும் போடணும். கமான் ஸ்டார்ட். பாலு. ஏய் ஏய், அடிக்க போறியா? வேற வழி இல்ல சார். அடி அடிக்கிறா. ஒன்ஸ் மோர். வேணாடா, அடிக்கிறா. வேணாம். டேய் முட்டிடா முட்டி. மெல்லடா மெல்ல. ஏய் ஏய் படவ ராஸ்கல். ஏய் கண்ணை திறந்துகிட்டு ஒன்ஸ் மோர். ஏய் நெருமா வலிக்கிறா. ஏய் கால் அடிக்காதடா. ஏய் போது நிறுத்துடா. தாகமா இருக்கு சார். வாட்டர். இனி என்னால முடியாது சார். தண்ணிய குடிச்சிட்டு ஒன்ஸ் மோர். கமான் ஹேவ் இட். ஏய் எனக்கு தண்ணிடா. கையெழுத்து போட்ட அப்புறம் தண்ணி நீ போடு. வேணாண்டா. லாட்டி உடைஞ்சு போச்சு சார். உடையாத லாட்டியால ஒன்ஸ் மோர். வேணாண்டா.
டேய் வலிக்குதுடா. பாவம் மயக்கம் ஆயிட்டாரு சார். மயக்கம் தெளிஞ்சதும் எனக்கு போன் பண்ணு. சரி சார். எதுக்கு? ஒன்ஸ் மோருக்காக சார். குட். உங்ககிட்ட லஞ்சம் வாங்கின கையாலே உங்களை அடிச்சிட்டேன் சார். என்ன சாவடிச்சிருக்க. சாவடிக்க வேண்டியது ஒண்ணு இல்ல பிரதரு, துர்காவை. நான் லாக்அப்ல இருந்ததுனால இன்னைக்கு ராத்திரி நடக்க வேண்டியது நடந்துடும். கேஸ் ஏன் மேல வராது. நான் நாளைக்கு வெயில்ல வெளியே வரும்போது என் ஜீப்பு பக்கத்துல அவளை பாடையில சுமந்துக்கிட்டு போகணும்.